ஒரு காட்டுல ஒரு நபரோட டெட் பாடி கிடைக்குது. ஸோ மெகுல் கொஞ்ச நேரத்திலே அங்க வர்றாரு. அங்க வந்து அந்த டெட் பாடியை பாக்குறப்போ அவருக்கு எந்த தடயமும் கிடைக்கல. ஆனா அந்த நபரோட கழுத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஸோ மெகுல் அந்த காட்டுல செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் மேல மெகுலுக்கு சந்தேகம் வருது. முதல்ல ஸ்கெலிட்டன் கிட்ட கேட்கிறப்போ ஸ்கெலிட்டன் சொல்றான், நான் கொலை செய்யல, நான் கொலை பண்ணி என்ன பண்ண போறேன், எனக்கு தான் பசியும் எடுக்கிறது இல்ல, தாகமும் எடுக்கிறது இல்ல. அடுத்ததா ஸ்கேர்க்ரோட்ட கேட்கிறப்போ நான் ஏன் கொலை பண்ண போறேன், என்னோட வேலை வெறும் காக்காவை விரட்டுறது மட்டும் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா மம்மி கிட்ட கேட்கிறப்போ மம்மி சொல்றான், நான் என்னோட பிரமிட்ல தான் இருந்தேன், நான் பிரமிட்டை விட்டு வெளியில வரல, நான் எப்படி இவனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா ஜாம்பி கிட்ட கேட்கிறப்போ என்னோட வயிறு ஆல்ரெடி ஃபுல்லா இருந்துச்சு, ஸோ நான் ஏன் இவனை கொலை பண்ணி சாப்பிட போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நீங்க நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த 4 பேர்ல யார் அந்த நபரை கொலை பண்ணிருப்பான்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அங்க உள்ள 4 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஜாம்பி கையில மட்டும்தான் ஃபிங்கர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது விரல்கள்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால ஜாம்பி கிட்ட மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க முடியும். ஜாம்பியோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த நபரோட கழுத்துலயும் இருக்கு. ஜாம்பி தான் அந்த நபரை கொலை பண்ணது. அன்னைக்கு ரோகனுக்கு ரொம்ப பசியாவும் ரொம்ப தாகமாவும் இருந்துச்சு. அதனால அவன் சோகன் கிட்ட காசு கேட்கிறான். அப்போ சோகன் 50 ரூபா ரோகன் கிட்ட கொடுத்துட்டு சொல்றான், இந்த 50 ரூபாய வச்சு நீ ஒரு பொருள் வாங்கு, அந்த பொருளை நம்மளால சாப்பிடவும் முடியணும், நம்மளால குடிக்கவும் முடியணும், மிச்சமானதை மாட்டுக்கும் கொடுக்கணும், அதோட விதைய நம்ம விளையவும் வைக்கணும். அப்படி ஏதாவது உனக்கு பொருள் கிடைச்சிச்சுன்னா அந்த பொருளை நீ வாங்கு அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்க நல்லா சொல்லுங்க, அந்த 50 ரூபாயில எந்த பொருள் சோகன் சொன்ன மாதிரி வாங்க முடியும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதோட ஆன்சர் தர்பூசணி பழம். ஏன்னா தர்பூசணி பழத்தை நம்மளால சாப்பிடவும் முடியும், ஜூஸ் போட்டு குடிக்கவும் முடியும், மிச்சமானதை மாட்டுக்கு போட முடியும், அதோட விதையை வச்சு நம்ம கார்டன்ல பயிர் செஞ்சு தர்பூசணி செடியை உருவாக்கவும் முடியும். ஸோ தர்பூசணி பழம் தான் அதோட ஆன்சர். மெகுல் ஒரு நல்ல போட்டோகிராஃபரை தேடுறாரு. அதனால அவர் நியூஸ் பேப்பர்ல போட்டோகிராஃபர் தேவைன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அதுல 50,000 சேலரின்னு மென்ஷன் பண்றாரு. 50,000 சேலரியை பார்த்துட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா மெகுலை எப்படியோ ஏமாத்தி போட்டோகிராஃபர்னு சொல்லி சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க 4 பேரும் அவங்கள்ட்ட இருந்த போட்டோஸ் ஆஃப் பண்ணி மெகுல் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. முதலாவது அவன் சொல்றான், நான் ஆப்பிரிக்கால நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன், அங்க நிறைய எலிஃபென்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிற 3 போட்டோஸை காமிக்கிறான். அடுத்ததா ரெண்டாவது அவன் சொல்றான், நான் யூரோப்ல நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன், அங்க நான் கங்காரு போட்டோலாம் நிறைய எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த 3 போட்டோவை காமிக்கிறான். அடுத்ததா மூணாவது அவன் சொல்றான், நான் நார்த் போலுக்கு போயிருந்தேன், அங்க போலார் பியர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லி அவன் கிட்ட இருந்த 3 போட்டோஸை காமிக்கிறான். அடுத்ததா நாலாவது ஆள் சொல்றான், நான் இந்தியாவில் இருக்க நிறைய நேச்சர் பிளேசஸ் மவுண்டெயின்ஸ்க்குலாம் போயிருக்கேன், நான் அங்க போட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லி அவன் கிட்ட இருந்த 3 போட்டோஸை காமிக்கிறான். இப்போ நீங்க நல்லா பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க இங்க உள்ள 4 பேர்ல யாரு போட்டோஸ் ஆஃப் தப்பா பண்ணிருக்கா. மேபி அந்த போட்டோ தப்பா கூட இருக்கலாம். அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மெகுல் அவங்க போட்டோஸ்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு பி அண்ட் டியோட போட்டோஸ் தப்பா இருக்குன்னு. ஏன்னா பி சொன்னா யூரோப்ல கங்காரூஸ்னு, பொதுவா கங்காரூஸ் எல்லாம் ஆஸ்திரேலியால தான் இருக்கும். அடுத்ததா டி கொடுத்த போட்டோவை பாருங்க, அதுல எல்லா ட்ரீஸோட ஷேடோ லெஃப்ட்ல இருக்கு, ஆனா ஒரே ஒரு ட்ரீயோட ஷேடோ ரைட்ல இருக்கு. சோ இதை வச்சு மெகுல் கண்டுபிடிச்சிட்டாரு அவனும் போய் சொல்றான்னு. ரோகன் புதுசா இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ரோகன் அவனோட ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்ணியிருந்தான். ஆனா அவன் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் போயிட்டு வர்றேன்ட்டுன்னு டெல்லிக்கு கிளம்பி போறான். அவன் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட ஒய்ஃபை அவன் ரொம்பவே மிஸ் பண்றான். அதனால தன்னோட போன் எடுத்து அவனோட ஒய்ஃபுக்கு மெசேஜ் பண்றான், என்ன பண்ற? அதுக்கு அவ சொல்றா, எனக்கு உங்க நினைப்பாவே இருந்துச்சு, நான் இப்போதான் சமைச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டோவை அனுப்புறா. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரோகனுக்கு புரிஞ்சு போச்சு அவனோட ஒய்ஃப் அவனை ஏமாத்துறான்னு. உங்களால இந்த போட்டோவை பார்த்துட்டு எதனால ரோகன் அவனோட ஒய்ஃப் தன்னை ஏமாத்துறான்னு முடிவு பண்ணா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க ஃபுட்டுக்கு பின்னாடி ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரர்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபரோட ட்ரெஸ் இருக்கு. ஆனா ரோகன் அவன் ரூமை விட்டு கிளம்பி போறப்ப அங்க பெட்ல எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்ல. சோ அதை வச்சுதான் ரோகன் முடிவு பண்ணா தன்னோட ஒய்ஃப் தன்னை ஏமாத்துறாங்கன்னு. ராமுங்கிற ஒரு நபரை ஒரு ஆள் கால் பண்ணி பயங்கரமா பயமுத்துறாரு. இதை கேட்டுட்டு ராம் ரொம்பவே பயந்து போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட ஒரு லெட்டரும் வருது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க உள்ள அட்ரஸ்க்கு வா அப்படின்னு எழுதிருக்கு. அப்படி நீ கொண்டு வராட்டி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். அதை பார்த்துட்டு ராம் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. ராம்க்கு ரொம்பவே குழப்பமா இருந்தனால டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. மெகுல் கிட்ட ராம் சொல்றாரு, கொஞ்ச நாளா எனக்கு ஒருத்தவன் போன் பண்ணி என்ன மிரட்டுறான், அதனால என்னோட தூக்கம்லாம் கெட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க உள்ள அட்ரஸ்ல கொடுக்க சொல்றான். மெகுல் அதை பார்த்துட்டு இந்த ஆள் பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெகுல் அங்க போறாரு. மெகுல் பஸ் ஸ்டாப்ல 4 பேரை பாக்குறாரு. உங்களால இந்த 4 பேரையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு சொல்ல முடியுமா, இந்த 4 பேர்ல யாரு ராம்க்கு போன் பண்ணி மிரட்டினது, அது மட்டும் இல்லாம 1,00,000 ரூபாய் பணம் கேட்டது? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த பிக்சர் படி பார்த்தா அந்த ஆள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிக்கிறாரு. இங்க பஸ் ஸ்டாப்க்கு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லெட்டர்ல டஸ்ட்பினோட லெஃப்ட் சைடு நிக்கிறாரு அப்படின்னு அதுல 1000 மார்க் போட்டிருக்கு. சோ அப்படி பார்த்தா இந்த ஆள் தான் அந்த லெட்டர்ல மார்க் பண்ணிருக்க ஆள். சோ மெகுல் உடனே அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. மெகுல் திடீர்னு ஒரு குழிக்குள்ள விழுகிறாரு. அப்பா அவருக்கு ஒன்னும் புரியல. மெகுல் ஃபைனலா குழிக்குள்ள முழுசா விழுந்துடுறாரு. மெகுல் அங்கிருந்து வெளியில போக ஒரு வழி தேடுறாரு. அப்போ மெகுல் வெளியில போக 3 டோர் மெகுலுக்கு தெரியுது. மெகுல் எப்படியாவது இதுல எந்த டோர் கரெக்டான டோர்னு சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ மெகுலுக்கு ஒரு சத்தம் கேக்குது. குகையில இருந்து நீங்க வெளியில போகணும்னா நீங்க டோர் நம்பர் 7 எடுக்கணும். சப்போஸ் நீங்க தப்பான டோரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்க மேல கல்லு விழுகும். இப்போ இங்க 3 டோர் இருக்கு. இங்க உள்ள டோர்ல 7ஆம் நம்பர் டோர் எந்த டோரா இருக்கும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க இதுல எந்த டோர் சரியான டோர்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். டோர்ல உள்ள டிசைனை கவனிங்க. அது ஒரு நம்பர் பிளஸ் அதோட ரிஃப்ளெக்ஷன் சேர்ந்து இருக்கு. அதை தனித்தனியா பிரிச்சு பார்த்தா 2வது டோர்ல தான் நம்பர் 7ன்னு எழுதியிருக்கு. மெகுல் 2வது டோரை திறந்து அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. இங்க உள்ள 2 அம்மாவையும் நல்லா கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க அந்த 2 பேர்ல யாரு வளர்ப்பு தாய், ஏயா இல்ல பியா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஏங்கிற சைடு உள்ள குழந்தை அந்த தொடப்பத்தை எடுத்து ரொம்ப ஹாப்பியா கிளீன் பண்ணிட்டு இருக்கு. அது கூட அவங்க பின்னாடி இருக்க லேடியும் அவங்க அம்மாவா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஹாப்பியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவே பிங்கிற சைடு உள்ள குழந்தைய பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப பரிதாபமான நிலைமையில ஃபேஸ வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லேடி கோவமான நிலைமையில இருக்காங்க. அதனால அவங்க தான் வளர்ப்பு தாய். இது மாதிரி ரெடில் வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.